சொல்லுங்க சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்கள் சுமன் வாக்கு தந்தாரா ராஜா போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து சொல்லுங்க நன்றி நன்றி கோடி நன்றி ராஜா நன்றி நன்றி கோடி கோடி நன்றி மறவாமல் நினைத்தீரையா என் காஞ்சிபுரத்தில் என் ஜனங்களை Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. இரவும் பகலும் இதுவரை சொல்லுங்க சொல்லுங்க அப்பா அப்பா எல்லா கதைகளை உடைந்து இயேசுவின் நாமத்தில் Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. ஜெயமடைவோம். Thank you, அப்பா. Jesus, Jesus. மறவாமல் நினைவு கூர்ந்து உங்களுக்கான அற்புதம். ஆமென். Thank you, அப்பா. Thank you. அப்படி நம்ம காணிக்கை கடந்து போவோம். Thank you, அப்பா. இந்த கூட்டம் பல லட்சங்கள் செலவு செய்து நடத்தப்படுகிறது. யாருக்குமே கைப்பிடிக்க கூடாது. செலவு போக மீதம் எடுக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு உங்களால முடிந்ததை நான் கொடுக்கிறோம். இந்த கூட்டம் யாருக்குமே நஷ்டம் தரக்கூடாது. ஆமென். அதுக்காக தான் காணிக்கை எடுக்கிறது. காணிக்கை எடுக்கிறது கொஞ்சம் பிடிக்காது இந்த மாதிரி கூட்டத்துல. ஆனா நம்ம பங்கு இருப்பதால் ஆமென். இந்த கூட்ட செலவுக்கு நம்ம பங்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்க அல்லேலூயா, அது எங்க நோக்கம் அல்ல. நஷ்டம் வந்துடக்கூடாது இந்த கூட்டத்துல ஊராமா. அதனால உங்களால முடிந்ததை கொடுங்க. ஆமென். ஆமென். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம். அது கொடுக்கிறவர்கள் கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வளர்ந்து போடுவா. ஆமென். நீங்கள் கடனாளியாய் வாழ மாட்டீர்கள், கொடுக்கிற கோடீஸ்வரர்களாய் மாறுவீர்கள். ஆமென். கொடுக்கிற கோடீஸ்வரர்களாய் மாறுவீர்கள். ஆமென். இதை கையில எடுத்து ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. அப்படியே ஆசீர்வதி பார்க்கலாம். ஷேமகதரலரா, இவர்கள் காணிக்கை ஆசீர்வதி. Thank you, அப்பா. ஒவ்வொருடைய காணிக்கைகளையும் நீங்க அங்கீகரிக்கிறதற்காக நன்றி அப்பா. அறுவடை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாவதாக. தரித்திரங்கள் இல்லாத ஒரு வாழ்வு உண்டாவதாக. பொருளாதாரத்துல வருமானத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. பிள்ளைகள் உண்மை நம்பி விதைக்கிறபடியால் அறுவடையை பெற்றுக் கொள்வார்களாக என்று ஒரு நன்மையும் குறைவில்லாமல் காக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாமத்திற்கு தான். இப்ப காணிக்கை எடுப்பார்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்துக்கு பின்னாடி இது முடிந்த பின்னால ஒருவர் கூட கடனா இருக்க கூடாது. நான் அப்படி விசுவாசிக்கிறேன். கடன் ஒரு சாபம். உங்க வீட்டுல இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்கக்கூடாது. நீயோ கடன் கொடுப்பதில்லை. சாரி, நீயோ கடன் வாங்குவதில்லை. கடன் கொடுப்பா. அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆமென். சொல்லு. ஆமென் அப்பா. ஆமென். விசுவாசிக்கிறப்பா. ஆமென். கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை என்று சொன்னீரே. விசுவாசிக்கிறோம்ப்பா.
கடன் சாபம் மறையட்டும். ஆமென். ஆமென். நன்றி கோடி கோடி நன்றி. Thank you, அப்பா. நன்றி கோடி கோடி நன்றி. எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். எல்ரோய் எல்ரோய் என்னையும் நம்பி படிதான் Thank you, அப்பா. ஒரு தடை இல்லாம எடுக்க வைக்க. எல்ரோய் என்னையும் நம்பி எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுங்க. நன்றி நன்றி. கோடி நன்றி ராஜா நன்றி ராஜா கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா. Thank you, அப்பா. நன்றி Thank you, அப்பா. Thank you, அப்பா. நினைத்தீரையா. Thank you, அப்பா. நன்றி சொல்வேன். Thank you, அப்பா. Thank you, அப்பா. பலவீன நேரங்களில் பலன் Thank you, அப்பா. எல்லாரும் சொல்லுங்க. சுகமானே. Thank you, அப்பா. 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 Amen. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Jesus name. Thank you, அப்பா. நாம் அப்படியே அந்நிய பாஷை நீங்க பேசுங்க. துதியே வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நான் ஜெபம் செய்து உங்களை அனுப்பணும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காஞ்சிபுரமே ஸ்தோத்திரம் பண்ணுவையா. காப்பாரு கத்தர் வர்ற காப்பாரு எல்லாம் ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. நினைவு கூறுகிற தெய்வமே, மறவாமல் நினைவு கூறுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. பலவீன நேரங்களில் எங்களை நினைவு கூர்ந்து சுகம் தந்தவரே, நன்றியப்பா. எல்லோரும் எங்களை காண்கிறவரே, எங்களை மறவாமல் நினைத்து பார்க்கிற அப்பா, உமக்கு நன்றியப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. மறவாமல் நினைக்கிறவரே, ஸ்தோத்திரப்பா. 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 Thank you, அப்பா. Thank you, அப்பா. இந்த ஹானா அவள் ஜெபத்துக்கு பதில் வந்த உடனே 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல அவ துதிக்க ஆரம்பிச்சிட்டான்.
கர்த்தருக்குள் என் இதயம் கலிகூறுகிறது. கலிகூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பலன் உயர்ந்து விட்டது. உயர்ந்து விட்டது. என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். சந்தோஷமா சந்தோஷப்படுகிறேன். உம்முடைய ரட்சிப்பால் சந்தோஷப்படுகிறேன். என் இருதயம் உமக்குள் கலிகூறுகிறது. என் கொம்பு உமக்குள் உயர்ந்திருக்கிறது. பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. நன்றி அப்பா. உம்முடைய ரட்சிப்பால் விடுதலையால் சந்தோஷப்படுகிறேன் அப்பா. நன்றி அப்பா. அப்பா கத்தலா ரே மாதா. முதல்ல விண்ணப்பம், இப்போது துதி. உங்க விண்ணப்பங்கள் எல்லாம் துதியா மாறணும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி மாறும்? துதியா மாறும். சொல்றேன், உங்களுடைய விடுதலையா என் இருதயம் கலிகூறுகிறது. அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, அதுல ஒரு வேர்டு வரும். என் வாய் எப்படியா? என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என்ன பகைஞர்னா பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல, பகைஞர்னா ஒரு எதிரி. அதுதான் கண்ணுக்கு காணப்படாத ஒரு பொல்லாத ஆவி, சாத்தானுடைய கூட்டம். அந்த கூட்டம் தான் நம்மை ஆட்சி படைக்குது. ஆனா இயேசு வந்துட்டாரு. அந்த கிரியைகளை அழிக்க வந்துட்டாரு. இது அன்னால் அன்னைக்கே அறிந்தவனால என் வாய் திறந்திருக்கிறது. பகைஞனை விரட்டணுமா? வாய் திறந்திருப்பதாக சொல்லுங்க. ஏசையா, 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 வாய் திறந்திருப்பதாக, வாய் திறந்திருப்பதாக. அதனாலதான் உங்கள் வாய் திறந்து துதிச்சுட்டே இருக்கணும். நாங்கெல்லாம் பைபிளை வாசித்தே இவ்வளவு நேரமும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே பைபிளை வாசித்தேன். துதித்துக்கொண்டே ஒரு பாடலை பாடிக்கிட்டே பைபிளை வாசித்தேன். இந்த வாய் யார் ஏன் திறக்கப்படும்? இது பகைஞன் மேல் ஜெயம் எடுக்க வாய் திறக்கப்படுவதா? வாய் திறக்கப்படுவதா? வாய் திறக்கப்படுவதாக. வாய் வாய் என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இந்த அர்த்தம் புரியுதா? வாய் திறந்தா அவர் மறந்து போயிடுவார். கைகளுக்கு பார்க்கணும். வாய் திறந்தா அவர் மறந்து போயிடுவாரு. வாய் திறந்து துதிச்சா எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடும். வாய் திறந்து துதிச்சா எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடும். வாய் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் பாடல் திறப்பதாக. காலையில் எழுந்த உடனே ஒரு 5-6 பாடல் சத்தமா பாடுங்க. ஹல்லேலூயா. குடும்பமா பாடுங்க. தேங்க்யூ அப்பா. வீட்டுல எந்த சத்துருவும் இருக்க முடியாது. பாடிக்கொண்டே இருங்க. அதிகாலையில எழுந்து நடந்து பாடி அந்த தோட்டத்தை ஆசீர்வதிப்பேன். நான் இருக்கிறது ஒரு வீடு இல்ல, ஒரு தோட்டம். ஹல்லேலூயா. அதுல ஒவ்வொரு நாளும் எதிரி மேற்கொள்ளாதபடி வாயை திறந்து துதி, ஸ்தோத்திரப்பா, பாட 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 உன் பாடுகள் ஓடும். பாடுகள் ஓடும். பாட பாட உங்க பாடுகள் ஓடும். நீங்க பாட பாட உங்க பாடுகள் ஓடும். தேங்க்யூ அப்பா. நேற்றெல்லாம் அதிகமா துதி அபிஷேகத்தை குறித்து தான் பேசிக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. சங்கீதங்களை புரட்டினா துதிதான் வரும். இதுதான் எதிரிக்கு விதி. விதி மாறும். விதி உங்க விதி மாறும். சத்துருவின் சதி அழியும். அவன் வாசிக்கிறீங்களா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah. Glory. சொல்லுங்க. Thank you அப்பா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே நல்ல ரத்தமா
அபிஷேகம் காஞ்சிபுரத்தை நிரப்பட்டும். Hallelujah. Glory. சொல்லுங்க உன்னதர் மலையில் நிழலில் தங்குவே சொல்லுங்க ரக்கமகதரா ஏமனக்கமா தேவனை நோக்கி என்றே சொல்லுவேன். Glory. Hallelujah. என்றே சொல்லுவேன். சொல்லுங்க Hallelujah. Glory. மகிமை மகிமை காஞ்சிபுரத்தில் துதி துதி. Glory. துதிப்பே துதிப்பே அல்வர்கமா இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கு பயப்படே. Glory Glory. தேவகதாரா அல்வர்கமா. Thank you அப்பா. Amen Amen. ஈசா ஈசா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் கை உயர்த்தி. Hallelujah. காஞ்சிபுரமே ஆராதனை வெற்றிக்கொடி அசைவு. துதிப்பே துதிப்பே வாயை திறந்து துதிக்க துதிக்க ஜெயம் எடுப்பீங்க. வியாதி மேல ஜெயம், பொருளாதாரத்துல ஜெயம், கடைகள்ல உடப்பீங்க உடப்பீங்க. வியாதிகள் மேல ஜெயம், துதிக்க மதுமை மேல ஜெயம், மேல ஜெயம், மேல ஜெயம். துதிக்க துதிக்க அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. பிசாசுகள் ஜெயம் தருகிறதற்காக நன்றி. ஆடிகள் எல்லாம் பொல்லாத வல்லமைகள் துதிக்க துதிக்க வெளியேறுகிறதற்காக நன்றி. வெளியேறுகிறதற்காக நன்றி. துதிக்க துதிக்க ஒவ்வொருவருக்கும் பிசாசுகள் தருகிறதற்காக நன்றி. அப்பா 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 வாயிலிருந்து துதிக்க பயன்படுத்துங்க சபைகள். வசனத்துக்கு துதினால பூமி தன் பலனை தரும் என்று சங்கீதம் 67:5-6-7. தேவனே பக்தன் ஜெபிக்க. தேவனே தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களா, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களா. அதுவும் சகல ஜனங்களும் வந்திருக்கிற அனைவரும் உம்மை துதிப்பார்களாக, உம்மை துதிப்பார்களாக. ஆமென். பூமி தன் பலனை தரும். ஆமென். பூமி பலனை தரும். பூமி பலனை தரும். காஞ்சிபுரம் அறுவடை உண்டாகும். நீங்க துதிக்க துதிக்க பலன் உண்டாகும். உங்க பூமி உங்களுக்கு பலனை தரும். உங்க வேலை உங்களுக்கு பலனை தரும். உங்க குடும்பம் உங்களுக்கு பலனை தரும். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் உங்களுக்கு பலனை தரும். நீங்க துதிக்க துதிக்க சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. நாங்க துதிக்கிறோமா. நம்முடைய துதி இந்த பூமியை ஆசீர்வதிக்கும். உன்னுடைய துதி உன்னை மட்டும் இல்ல, உன்னுடைய சொந்தங்களை ஆசீர்வதிக்கும், உன்னுடைய நண்பர்களை ஆசீர்வதிக்கும். இதுதான் இந்த பூமி பலனை தான். பஞ்ச பூமி அறுவடை பூமியா விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. இந்த பூமி ஆமென். அறுவடை பூமியா, அறுவடை பூமியா. ஆத்துமாக்களை ஆயிரமா கொண்டு வருகிற பூமியா, நீ மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா.